ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பூண்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். அதை விட கம்மியாக நம்ம வெந்தயம் சேர்த்துக்கிடலாம். கொஞ்சமாக கறி லீஃப் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 முழு பூண்டை உரித்து சேர்த்துருக்கிறேன். நல்லா ஒரு கை அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா இந்த எண்ணெயிலே பூண்டு பாதி அளவு குக் ஆனதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் குழம்பு மசாலா தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது இல்லை உங்ககிட்ட அப்படின்னா மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயிலே நம்ம இந்த மசாலாலாம் வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் 1 நிமிஷம் மட்டும் வதங்கினா போதும். ஒரு தக்காளி மிக்சியில் அரைச்சி இதனுடைய சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா எண்ணெய் விட்டு வர அளவு குக் ஆனதுக்கப்புறம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி அந்த தண்ணியை சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா வற்றி இறக்குறதுக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு முன்னே 1 ஸ்பூன் வெல்லம் சேர்த்து இறக்குனா சூப்பராக ரெடி.